வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கதிர் அவர் ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட் ஆனதை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அதே நேரம் முத்துவேல் ஒருத்தரை பார்க்க போறேன்னு வீட்டில் சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு டாக்டரை பார்த்துட்டு போறாரு. அவரு உட்கார்ந்துருந்த இடம் அவரு கன்சல்ட் பண்ண டாக்டர்னு அதெல்லாம் பார்த்து கதிர் அப்படியே அதிர்ந்து போறாரு. கூட நின்ன ஃப்ரெண்டும், என்ன கதிர், அவர் உன் மாமனார் தானே, என்ன ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து போறாரு, அது கேன்சருக்கு ட்ரீட் பண்ணுற இடமாச்சே அப்படின்னு சொல்ல கதிர் பயங்கரமாக அதிர்ந்து போகிறாரு. முத்துவேல் அங்கே இருந்து ரொம்பவே சங்கடமும் வருத்தமா தலையை குனிஞ்சபடி போயிட கதிர் டாக்டர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. பேஷண்ட் தனியாக வந்தாருன்னு டாக்டர் இவரை பிடிச்சி கண்ணாப்பின்னான்னு திட்டுறாரு. டாக்டர், அவர் எதுவும் எங்ககிட்ட சொல்லலை, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கதிர் கேட்க அவருக்கு இன்டெஸ்டைன் கேன்சர் அப்படின்னு டாக்டர் சொல்ல கதிர் அப்படியே இடி விழுந்த மாதிரி அதிர்ந்து போய் நிற்கிறாரு. டாக்டர் அப்படின்னு கதிர் தடுமாறிக்கிட்டு நிற்க நர்ஸ் ஒருத்தங்க டம்ளரில் தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க டாக்டருக்கு. அதை மூடி வச்சுட்டு, டாக்டர் உங்களை சீஃப் டாக்டர் கூப்பிடுறாருன்னு அந்த பொண்ணு சொல்ல, சரிம்மா நான் வந்துடுறேன் நீ போங்கிறாரு டாக்டர். டாக்டர், அவரோட உயிருக்கு எதுவும் அப்படின்னு கதிர் பயங்கர பதட்டத்தோட கேட்கிறாரு. கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான், இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், எடுத்த பிறகுதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியுங்கிறாரு டாக்டர். டாக்டர் அங்கிருந்து போயிட கதிரால அசைய கூட முடியல. குவார்டர்ஸ்ல மீனாவும் செந்திலும் கீழே பாய் விரிச்சு தலைவணி வச்சு படுத்திருக்காங்க. ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்க. மொபைல்ல இருந்து சவுண்ட் வருது. செந்தில் கண்ணையை முழிக்காம கையால தொலாவிட்டு இருக்காரு. மீனா மெல்ல எழுந்து உட்கார்றாங்க. கஷ்டப்பட்டு கண்ணை முழிச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ அப்படின்னு மிச்சம் இருக்க தூக்கத்தை விரட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படியே மொபைல் எடுத்து டைம் என்னன்னு பார்க்க ஐயோ மணி 8 பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. அதே பதட்டத்தோட மொபைலை வச்சுட்டு ஏங்க ஏங்க எழுந்துறீங்க அப்படின்னு செந்தில போட்டு உழுக்க அவரும் கண்ணை முழிக்க முடியாம முழிச்சிட்டு என்னடின்னு எழுந்து உட்கார்றாரு. எழுந்துறீங்கன்னு கத்திட்டு இருக்காங்க மீனா. என்னடி அப்படின்னு அவரு கேட்க மணி 8 ஆயிடுச்சுங்கிறாங்க மீனா. செந்திலும் ரொம்பவே அதிர்ந்து போய் என்னடி சொல்றேன்னு பில்டிங்கை விரிசல் விடுற அளவுக்கு கத்துறாரு. 8 ஐயோ அப்படின்றவரு நம்பிக்கை இல்லாம மொபைல் எடுத்து பாக்குறாரு. அதுவும் 8ன்னு காட்ட ஏண்டி என்னை எழுப்பல அப்படின்னு மீனா கிட்ட கத்திட்டு இருக்காரு. நானே இப்பதான் எழுந்திருச்சு உட்கார்ந்துருக்கேன், இதுல இவங்களை வேற எழுப்பணுமாமல்ல அப்படின்னு மீனா முகத்தை திருப்பிக்க நீ அலாரம்லாம் வைக்கலையான்னு கேக்குறாரு அவரு. வச்சிருந்தேன், ஆனா அதை அடிச்சுதா இல்லையான்னே தெரியலன்னு மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே சொல்றாங்க மீனா. இதுல நீ என்னைய சொல்ற, நான் தான் 7 மணிக்கு அலாரம் வச்சிருந்தேனே, 7, 7:15, 7:30 3 அலாரம் வச்சிருந்தேனே, அப்புறம் எப்படி கேட்காம இருந்துச்சு அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க. அந்த அலாரம் கேட்டுதான் நான் எழுந்திருச்சிருக்கேன் போல இருக்கு. இன்னைக்கு ஆபீஸுக்கு போன மாதிரி தான். நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன், மறுபடியும் படுத்து தூங்காம சீக்கிரமா எழுந்துறீங்க அப்படின்னு கொட்டாவி விட்டுக்கிட்டு எம்மா அப்படின்னு ஒரு முனைக்கிட்டு கைய ஊனி எழுந்து போறாங்க மீனா. அந்த கலைபுரத்திலையும் மீனா எழுந்து வந்து டீ போட்டுட்டு இருக்க. கழுத்துல துண்டோட வர்ற செந்தில் இன்னைக்கு சீக்கிரமா எழுந்திருச்சு வாக்கிங் போலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, நானும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்னு எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துட்டு போலாம்னு பருப்பு காய்கறி எல்லாம் வாங்கி வச்சேன்றாங்க மீனா. எங்க அப்படின்னு அவங்க அழுத்துக்க காஃபியை கையில எடுத்துக்கிட்டு, அது 2 நாளா சரியா தூங்கலல்ல, ஹாஸ்பிட்டல் அங்க இங்கன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம்ல, அந்த டயர்டு தேங்கிறாரு செந்தில். இருந்தாலும் தனியா வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு செல்ஃப் டிசிப்ளினே இல்லையே, நினைச்ச நேரத்துக்கு தூங்குறோம், நினைச்ச நேரத்துக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. செந்தில் பதறி அடிச்சுக்கிட்டு, அதுக்காகலாம் அங்க போயிடலான்னு சொல்லிடாத தாயே அப்படிங்கிறாரு செந்தில். சொல்லல சாமி சொல்லல அப்படின்னு மீனா சொல்ல, அப்பாடான்னு கொஞ்சம் நிம்மதியோட காஃபியை குடிக்கிறாரு. கடகடன்னு குளிச்சுட்டு கிளம்பலாம், காலையில டிஃபனு மத்தியான சாப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் வெளியே பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு மீனா கேட்க உம்முன்னு தலையாட்டுறவரு, இனிமே தான் சமைக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாரு. ஒரு விஷயம் சொல்லணும், நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருக்கிறேன், மறந்து போயிடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன வேணும்னு கேட்குறாரு செந்தில். ஆஃபீஸ்ல இருந்து அடுத்த வாரம் சென்னைக்கு ட்ரைனிங் போட்டிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் சொல்லவே இல்லை அப்படின்னு செந்தில் கேட்க, அதை தான் சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னேன்ல அப்படின்னு மீனா சொல்ல, சரி சொல்லுங்கிற மாதிரி ஆங்கிறாரு. எத்தனை நாள் ட்ரைனிங், எத்தனை நாள் போகணும், என்ன ப்ரோக்ராம்ன்றதெல்லாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு மீனா சொல்ல, சரி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லு, நம்ம போயிட்டு வந்துருவோங்கிறாரு செந்தில். உங்களுக்கு ஆஃபீஸ்ல லீவ் கிடைக்குமான்னு ஆர்வமா கேட்குறாங்க மீனா. அது கஷ்டம்தான் அவர் இழுக்க. கஷ்டமா
இல்ல கேட்டா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு மீனா கேட்க, ஏற்கனவே எக்கச்சக்கமா லீவை போட்டுட்டேன், லீவு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்புறம் எப்படி வருவீங்கன்னு கேக்குறாங்க மீனா. முடியாததே ஆனா அப்படின்னு அவர் இழுத்துட்டு இருக்க, அப்புறம் என்ன மறுபடியும் லீவ் போடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துருவான்றாங்க மீனா. ஏய் நீ மட்டும் இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா இருப்பேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படியே நட்டிப்பு அப்படியே அப்படின்னு குமட்டில் ஒரு குத்து குத்துறாங்க மீனா. ஐயோ ஒரு டைலாக் விட முடியுதா, கண்டுபிடிச்சிடுறாளேன்னு அவரு கடுப்பா பார்த்துட்டு இருக்க. நான் இல்லைனாலும் சந்தோஷமா தானே இருக்கீங்க, எனக்கு தெரியுங்கிறாங்க மீனா. ஏய் நீ வேற, சத்தியமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல, யோ தெரியும்யா உன்னைய பத்தி, உருட்டாதீய போங்க போய் ஆஃபீஸுக்கு கிளம்புங்கன்னு மீனா சொல்ல, அப்படின்னு முழிக்கிறாரு செந்தில். அப்படியே பொய்யா சொல்லிக்கிட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு மீனா போய்கிட்டு இருக்க, என்ன கிளம்ப சொல்லிட்டு இவ அப்படியே போய்கிட்டே இருக்காங்கிறாரு அவரு. நான் மட்டும் எதுக்கு இங்கே நிக்கணும், நானும் போறேன் அவரும் போறாரு. ரிசப்ஷன் சைடு வந்த முத்துவேல் அப்படியே உட்காந்துக்கிட்டு தலைய கையால தாங்கிட்டு இருக்காரு. மெதுவா நொந்து நூடுல்ஸ் ஆகி வர்ற கதிர் அவரை பாக்குறாரு. அவரு கண்ணை மூடி தலைய தாங்கிட்டு உட்கார்ந்து இருக்க கதிர் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு மெல்ல அவர் பக்கத்துல வர்றாரு. பக்கத்துல யாரோ வந்து நிக்கிற உணர்வும் கீழே நிழலாட அப்படியே நிமிந்து பாக்குறாரு முத்துவேல். கதிரை பார்த்து லைட்டா திடுக்கிடுறவரு மெதுவா எழுந்திருக்கிறாரு. கொஞ்சம் தடுமாறி லைட்டான இருமலோட நிக்க பார்த்துன்னு டக்குன்னு புடிச்சுக்கிறாரு கதிர். ஒண்ணுல இருக்கட்டும் இருக்கட்டும்னு ஒரேட்டு நகர்ந்து நின்னுக்கிறாரு அவரு. ஜாக்கிரதை அப்படின்னு கதிர் ரொம்ப அக்கறையா சொல்ல, நகர்ந்து போய் ஒரு டம்ளர் தண்ணி பிடிச்சி குடிக்கிறாரு அவரு. வந்தவர் எதுவும் சொல்லாம பைய எடுத்துட்டு நடக்க போக, ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கதிர் கேட்க, எனக்கா என்னாச்சு, எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு கொஞ்சம் வெறுப்பா சொல்லிட்டு ஒரேட்டை எடுத்து வைக்கிறாரு. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல, பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு இவரு. கதிர் ரொம்பவே சங்கடத்தோட பார்வையை தாழ்த்திக்க அப்படியே ஷார்ப்பா பாக்குறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு கதிர் சொல்ல, கண்ணை அழுத்தி மூடி திறக்கிறாரு. நீங்க நிறைய தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்களா அப்படின்னு கதிர் அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு கேட்க, கண்ணை நல்லா திறந்து கதிரை பாக்குறவர் அப்படியே நிக்கிறாரு. அதுக்கப்புறம் மாமனார் மருமகன் 2 பேரும் கேன்டீன்ல வந்து உட்கார்றாங்க. அப்பவும் அவர் அமைதியாவே உட்கார்ந்துருக்க, ஏன் தனியா வந்தீங்க, கூட யாரையாவது கூட்டிக்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கதிர் கேக்குறாரு. என்ன சொல்லி கூட்டிட்டு வர சொல்ற அப்படின்னு ராஜியோட அப்பா கேட்க, வீட்டில் எல்லாருக்கும் தெரியணும்ல அப்படிங்கிறாரு கதிர். தெரிஞ்சு வீட்டில் எல்லாரும் உட்காந்து அழறதுக்கா அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல். உங்க தம்பிக்கிட்டேயாவது இதை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கதிர் கேட்குறாரு. அவன் பார்க்கறதுக்கு தான் பெரிய தைரியசாலி மாதிரி இருப்பான், ஆனா மனசால சின்ன பையன்தான், உடைஞ்சு போயிடுவான் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, நம்ம கண்ணில் கடகடன்னு கண்ணீர் வருது. சரி நான் கிளம்புறேன்னு அவரு எழுந்திருக்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு உட்காருங்க அப்படின்னு கதிர் சொல்ல, நான் தன்னோட உடைஞ்ச மனசை காட்டிக்க கூடாதுன்னு பிடிவாதமா அப்படியே கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு இறுக்கமா இருக்க முயற்சி பண்றாரு முத்துவேல். எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்றாரு. யார்கிட்டையும் சொல்லாம நீங்க எப்படி தனியா சமாளிப்பீங்க, அதுவும் கூட ஆள் இல்லாமன்னு கதிர் கேக்குறாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்றாரு முத்துவேல். மில்ல பாத்துக்கிற மாதிரி பிசினஸ பாத்துக்கிற மாதிரி இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல, இத வீட்டுல சொல்றதுதான் சரி அப்படின்றாரு கதிர். என்னன்னு போய் சொல்ற, இந்த மாதிரி எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா வடிவு அதை எப்படி தாங்குவா, எங்க அம்மா எப்படி தாங்குவாங்க, என் தம்பி என் பொண்ணு என் தங்கச்சி எல்லாரும் எப்படி தாங்குவாங்க, துடிச்சு போயிட மாட்டாங்களா அப்படின்னு முத்துவேல் கேட்க, மத்தவங்க எப்படி தாங்குவாங்கன்னு யோசிச்சு எல்லாத்தையும் நீங்களே தனியா தாங்கணுமா அப்படின்னு கதிர் கேட்க, நான் பாத்துக்கிறேங்கிறாரு அவரு. குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை பாத்துக்கிறதுக்கு தான் மூத்தவங்களோட பொறுப்பு, மூத்தவனே ஒரு பிரச்சனைனா போய் நிக்க முடியாது அப்படின்னு ராஜியோட அப்பா சொல்றாரு. டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேக்குறாரு கதிர். திருச்சியில ஒரு பெரிய டாக்டர் இருக்காராம், அவரை பார்த்து ஒப்பீனியன் கேட்கணும், வேற சில டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், அப்புறம் அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி எல்லாம் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, திருச்சிக்கு எப்போ போறதா இருக்கீங்கன்னு கேக்குறாரு கதிர். இந்த விஷயத்துல ஒரு நாள் கூட தள்ளி போட வேணான்னு டாக்டர் சொல்றாரு, நான் நாளைக்கே திருச்சி போலான்னு இருக்கேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அங்கேயும் தனியா போக போறீங்களான்னு கேக்குறாரு கதிர். ஆமான்னு அவரு சொல்ல, நீங்க திருச்சிக்கு தனியா போக வேண்டாம், நானும் உங்க கூட வர்றேங்கிறாரு கதிர். சோ இவன் வேற அப்படின்னு அலுப்பா நினைக்கிறவரு எதுக்குன்றாரு. நானே போய்க்கிறேன் அப்படின்னு அவரு சொல்ல, அப்படிலாம் உங்களை தனியா விட முடியாது அப்படின்னு கதிர் சொல்ல, என்னால என்ன பாத்துக்க முடியும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சின்ன பிள்ளைங்க மாதிரி அடம் பிடிக்காதீங்க, ஒரு ஆபத்துல கூட நிக்க குடும்பம் சொந்தம்னு எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு கதிர் சொல்ல, அலுப்பா பாக்குறாரு அவரு. சரி உங்க போன் நம்பரை கொடுங்க அப்படின்னு கதிர் அவரோட மொபைல நீட்ட, எதுக்குன்றாரு அவரு. ப்ளீஸ் கொடுங்கன்னு நீட்ட கதிரோட மொபைல வாங்கி அவரோட நம்பரை போடுறாரு. போட்டுட்டு இந்தான்னு நீட்ட கதிர் வாங்கிக்கிறாரு. கதிர் அதை உடனே செக் பண்ணிக்கிறதுக்காக ரிங் பண்ண,
பேக்ல இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது. அவர் மொபைல் எடுத்து பார்க்க அது என்னோட நம்பர் தான், சேவ் பண்ணிக்கோங்கன்றாரு கதிர். நான் நைட்டு ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன பிளான்னு நானே சொல்றேன் அப்படின்னு கதிர் சொல்ல மெதுவா சரின்னு தலையாட்டுறாரு. டாக்டர் கிட்டையும் பேசி நானே அப்பாயின்மெண்ட்டை வாங்கிடுறேன், நாம 2 பேரும் ஒன்னா திருச்சிக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கதிர் கேட்க உனக்கு எதுக்கு சிரமங்கிறாரு அவரு. இதுல எனக்கு எந்த சிரமமும் இல்ல, நீங்க முதல்ல காஃபியை குடிங்க. குடிங்க அப்படின்னு கதிர் கொஞ்சம் உரிமையா சொல்ல அவரும் காஃபி எடுத்துக்கிறாரு. கதிரும் காஃபி குடிக்கிறாரு. நீங்க உங்க உடம்ப நினைச்சு கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு கதிர் சொல்ல எனக்கு பெருசா நம்பிக்கையெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க, ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதே அளவுக்கு மனசுல இருக்க நம்பிக்கையும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கதிர் சொல்ல அவர் எந்த நம்பிக்கையுமே கண்ணில் இல்லாம உட்கார்ந்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் இன்னொரு விஷயம்னு சொல்லுங்கன்றாரு கதிர். எனக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் எங்க வீட்லயும் சரி உங்க வீட்லயும் சரி யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல ஏன்னு கேக்குறாரு கதிர். வீட்டாளுங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்க தானே இம்புட்டு நாளா மெனக்கட்டுக்கிட்டு இருக்கேன், அங்க யாரும் வருத்தப்பட்டு நிக்கிறத அதுவும் எனக்காக அழுது புலம்புறத என்னால பார்க்க முடியாது. தயவு செஞ்சு உனக்கு தெரிஞ்ச விஷயத்த யாருக்கும் சொல்ல வேணாம், எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்கிறாரு முத்துவேல். சரி நான் சொல்லல, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கதிர் சொல்ல சரின்னு தலையாட்டிக்கிறாரு அவரு. ஒரு இடத்துல சரவணனும் பழனியும் நின்று டீ குடிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் வெயில் அடிச்சாலும் டீ குடிக்க தான் தோணுது அப்படின்னு பழனி சொல்ல மாமா உங்களுக்கு இந்த ஏரியாவில் எங்க மாமா டெலிவரின்னு கேட்கிறாரு சரவணன். கான்ட்ராக்டர் சுதாகர் இருக்காருல்ல அவர் வீட்டுக்கு தான்ப்பா கொடுத்துட்டு வரேங்கிறாரு பழனி. ஓ சரி சரின்னு தலையாட்டிக்கிறாரு சரவணன். 2 பேரும் ஒரு சிப் டீயை குடிக்கிறாங்க. இங்க பாருப்பா, பாண்டியன் ஸ்டோர் டெலிவரி பண்ற எந்த வீட்டுக்கும் நான் டெலிவரி பண்றதில்ல, உங்க வாடிக்கையாளர்களை நான் பிடிச்சிக்குவேன்னு நீங்க எதுவும் நினைச்சிடாதீங்கன்றாரு பழனி. என்ன மாமா நான் ஏமாமா அப்படிலாம் நினைக்க போறேன், தேவையில்லாம பேசிக்கிட்டேன்னு சரவணன் சிரிக்க பழனியும் கலகலன்னு சிரிக்கிறாரு. இல்ல சும்மா சொன்னேன் அப்படின்னு கண்ணும் குழிய குழந்தை மாதிரி சிரிக்கிறாரு அவரு. சரவணனும் சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கமா திரும்ப ரோட்ல மயிலும் இன்னொரு லேடியும் பேசிக்கிட்டே வர்றாங்க. சரவணன் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாய் நின்றுட்டு இருக்காரு. பழனி அதை கவனிக்காம நானும் டெலிவரியே வேணான்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேன், இந்த சுகன்யா தான் கேட்கவே மாட்டேங்கிறா மாப்பிள்ள, நாம தான் எல்லா இடத்துக்கும் அலைய வேண்டியது இருக்கு, இந்த ரைஸ் மில் பக்கம் ஒரு ஹோட்டல் தொடங்கி இருக்காங்கல்லப்பா அப்படின்னு பழனி அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க சரவணன் வந்துட்டு இருக்க மயிலையும் கூட வர்றவங்களையுமே வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் சரௌண்டிங் எதையும் கவனிக்காம சீரியஸா பேசிட்டு வர்றாங்க. அதான் அங்கேயும் ஜாமான் டெலிவரி பண்ண முடியுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பழனி சரவணன் பக்கம் திரும்ப சரவணன் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. தோலை தட்டி டேய் மாப்பிள்ள நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே அப்படிங்கிற பழனி சரவணன் திரும்பாத பார்த்து அவர் பார்த்துட்டு இருக்க சைடே பாக்குறாரு. அவரும் அங்க நடந்து வந்துட்டு இருக்க மயிலையும் கூட வர்ற லேடியையும் பாக்குறாரு. அப்படியே சரவணன் முகத்தை பார்த்துட்டு கோவப்படுறானே, ஐயோ சரவணா ரோடு நான் 4 ஆட்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகத்தானே செய்வாங்க, நாம தான் அதை எதுவுமே கண்டுக்காம நம்ம வேலை என்னன்னு அடுத்தடுத்து நடக்கிறத பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஜாடையா சொல்றாரு பழனி. ரோட்ல மயில நடந்து போயிட்டு இருக்க ஏதோ இவரை பார்க்க வந்த மாதிரி இவர் எதுக்கு இவ்வளவு கோவப்படுறாருன்னு தெரியல. கொஞ்சம் அந்த கடை பக்கமா மயிலும் அந்த லேடியும் வர்றாங்க. இவர் முறைச்சுக்கிட்டே இருந்த ஒரு பார்வையை திருப்பிக்க மயில் சரவணனை பாத்துடுறாங்க. ஐயோ இவ பார்க்க மாட்டான்னு நினைச்சோம், பார்த்துட்டாலே அப்படின்னு லைட்டான பயத்தோட முகத்தை திருப்பிக்கிறாரு பழனி. அக்கா நீங்க போய் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்றாங்க மயிலு. சரி மயிலுன்னு அவங்க போக பழனி பயத்தோட முகத்தை வேற பக்கமே திருப்பிட்டு இருக்காரு. வரமாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் பார்க்க மயிலு மெதுவா வர்றாங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் முன்னாடி வர்ற பழனி சரவணனை லைட்டா கையை பிடிச்சி பின்னாடி இழுத்துடுறாரு. அவரு முன்னாடி வந்து நிக்க மயில் பக்கத்துல வந்து நின்று எப்படி இருக்கீங்க சித்தப்பா அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பல இல்லம்மா, அப்புறம் என்ன, அதனால நான் நல்லாவே இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே குத்தலா சொல்றாரு அவரு. மயில ரொம்பவே முகம் வாடி போய் சங்கடப்படுறாங்க. சரவணன் எனக்கு இந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு நிக்கிறாரு. கடையில வியாபாரம்லாம் எப்படி போகுது அப்படின்னு மயிலு கேட்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னப்பா பண்ண போற அப்படின்னு பழனி வெடுக்குன்னு கேக்குறாரு. இல்ல சும்மாதான் சித்தப்பா கேட்டேன். சரி நான் வர்றேன் அப்படின்னு மயில திரும்பி நடக்க யாரும் எந்த பதிலும் சொல்லல. போயிட்டு இருக்க மயிலை பழனி பார்த்துக்கிட்டு இருக்க சரவணனும் முறைச்சு பாக்குறாரு. வெறுப்போட டம்ளரை வைக்கிறவரு பழனி கிட்ட திரும்பி பாத்தியா மாமா, ஏதோ ரொம்ப நல்ல விளையாட்டம் உங்ககிட்ட வந்து நலம் விசாரிச்சுட்டு போறா அப்படின்னு கடுப்பா கேக்குறாரு. பழனியை ஒரு தடவை பார்த்துட்டு சரி சரி விடு அப்படிங்கிறாரு. இங்க ஒருத்தன் நிக்கிறதே அவ கண்ணுக்கு தெரியலல்ல அப்படின்னு சரவணன் சொல்ல பழனிக்கு மட்டும் இல்ல நமக்குமே புரியல. இப்ப இவர் என்ன மயில் இவர்கிட்ட வந்திருக்க கூடாதுன்னு சொல்றாரா,
இல்ல இவர்கிட்ட பேசாம போனது தப்புன்னு சொல்றாரா? அது எப்படி தெரியும்? குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது இருக்கும்ல அப்படின்னு அவரே அதுக்கும் ஒரு பதில சொல்லிக்கிறாரு. சரிப்பா அப்பல சரவணா விடு, ஏன் இப்ப நீ அந்த டாபிக் பத்தியே பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பழனி கேட்க, மாமா அவ கேடி மாமா, பெரிய கேடி. அவ சமீபத்துல ஒரு விஷயம் பண்ணினா, நான் அதை கூட உங்ககிட்ட சொல்லலல்ல அப்படின்னு சரவணன் சொல்ல, என்ன அப்படின்னு திகைப்போடு கேக்குறாரு பழனி. அன்னைக்கு ஒரு நாள் மீனா கிட்ட சொல்லி என்ன கோவிலுக்கு வர வச்சா மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல, எதுக்குன்னு கேக்குறாரு பழனி. வேற எதுக்கு, டிராமா பண்ணதான் அப்படின்னு சரவணன் சொல்ல, அந்த புள்ள என்னப்பா டிராமா பண்ணுது இதுக்கு மேல? அதான் எல்லா டிராமாவுமே வெளுத்து போச்சே, முடிஞ்சு போச்சேன்ற மாதிரி பழனி பாக்குறாரு. அடுத்து சரவணன் சொன்னது கேட்டதுமே நமக்கு பக்குன்னு சிரிப்பு வந்துருது. ஏன்பா சரவணா, என்னதான் நீ எதிர்பார்க்கிற? ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா டிராமா போட்டா கூட பரவாயில்ல மாமா, ஒரே டிராமாவை தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவரு சொல்ல, ஆன்னு பாத்துட்டு இருக்காரு பழனி. மாமா அவ பிரெக்னெண்டா இருக்காளாம் அப்படின்னு சரவணன் சொல்ல, பழனி அதிர்ச்சியோட பாக்குறாரு. அதுவும் கோவில்ல வச்சே என்கிட்ட பொய் சொல்றா. திரும்ப திரும்ப அதை நம்புறதுக்கு நான் என்ன முட்டா பையனா இல்ல கேன பையனா? அதான் திட்டி அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, பழனிக்கு ஏதோ மண்டைக்குள்ள யோசனையா இருக்கு. அப்படியே யோசனையோட பாத்துட்டு இருக்காரு. ஏன் மாப்பிள்ள, ஒருவேளை அந்த புள்ள நெசமாவே பிரெக்னெண்டா இருக்கலாம்ல அப்படின்னு பழனி கேட்க, என்னது என்ன மாமா பேசுற நீ? அவ பிரெக்னெண்டா இருக்காளா? அவ சும்மா கதை விட்டுட்டு இருக்கா மாமா. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ என் காதுல பூ சுத்துறதுல பெரிய கில்லாடி அப்படின்னு ரொம்ப சீரியஸா பேசி நமக்கு செம்மையா சிரிப்பு வர வச்சிட்டு இருக்காரு சரவணன். பழனி அமைதியாவே நிக்க, என்ன மாமா அவ இன்னும் பிரெக்னெண்டா இருக்கான்னு நம்புறியா நீ அப்படின்னு சரவணன் கேட்க, ஆமா அப்படின்னு உளறிட்டு இருக்காரு அவரு. சரி மாமா, நீ நினைக்கிற மாதிரி அவ பிரெக்னெண்டாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு தலையாடுறாரு. அப்படின்னு அவ என்கிட்ட ஒரு டைம் சொன்னால, அதோட நிப்பாட்டி இருப்பாளா? இல்ல திரும்ப திரும்ப வந்து நின்றுப்பால, பெரிய பிரச்சனை பண்ணி இருக்க மாட்டா? ஐயோ என் புருஷன் பிரெக்னெண்டா இருக்க என்ன கைவிட்டுட்டான் அப்படின்னு கோர்ட்டு வாசல்ல போய் நின்னு இருக்க மாட்டா அப்படின்னு சரவணன் கேட்க, பழனிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆமான்னு சொல்றதா இல்லன்னு சொல்றதான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க. அப்படி எதுவுமே பண்ணலையே, அப்படின்னா என்ன அர்த்தம் மாமா? அவ பிரெக்னெண்டா இருக்கிறது உண்மை இல்லைன்னு அர்த்தம். சரி ஒரு டைம் இவங்கிட்ட ட்ரை பண்ணி பாப்போம், ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்படியே போயிடுவோம், அப்படி இல்லைன்னா அப்படியே ஜாலியா போயிடுவோன்னு போயிட்டா அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காரு அவரு. நீயே பார்த்தல, அவளுக்கு எந்த பிரச்சனையும் எந்த கவலையும் இல்லாம ஜாலியா சுத்திட்டு இருக்கிறா அப்படின்னு மயிலோட வெளி உருவத்தை பார்த்து எடை போடுறாரு சரவணன். ரொம்ப தப்புங்க சரவணன், எங்க மனசுல எல்லாம் நீங்க எவ்வளவோ உயரத்துல இருக்கீங்க. ஒரு லேடி ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கிட்டு ஷாப்பிங் போகிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. வேலைக்கு போகிற நிறைய பெண்கள் அவங்களோட மனசு வலியையும் அந்த ஹேண்ட்பேக்கோட சேர்த்து சுமந்துக்கிட்டு தான் போவாங்க. இதோ இப்போ உன்னை பார்த்த உன்னை சித்தப்பான்னு நடிச்சுக்கிட்டு ஓடி வரல அப்படின்னு ஒரு ஏகத்துக்கு டென்ஷன் ஆகி கத்த, சரி விடு வாப்பா நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சரவணனோட கையை பிடிச்சி அவரை ஆறுதல் படுத்துறாரு பழனி. மாமா இவளை பற்றி யோசிச்சாலே எனக்கு டென்ஷன் ஆகுது மாமா, இப்ப வேற பாத்துட்டேன்ல இன்னும் டென்ஷன் ஆகுது அப்படின்னு ஒரு பயங்கர கோவத்தோட முகத்தை திருப்பிட்டு நிக்க, பழனியோட மொபைல் ரிங் ஆகுது. ஒரு நிமிஷம் மாப்ள அப்படிங்கிற ஒரு மொபைல் எடுத்து பார்த்துட்டு, உன் அத்தை தான் கால் பண்ணியிருக்கா அப்படிங்கிறவரு அதை அட்டன் பண்ணி சொல்ல சுகன்யான்றாரு. இதோ வந்துடுறேன் ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓ அப்படியா, சரி வச்சிடுறேன் அப்படின்னு ஒரு போனை பேசி முடிச்சுட்டு வச்சாலும் சரவணனோட டென்ஷன் கொஞ்சம் கூட குறையல. சரவணா கடையில கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கான், சுகன்யா உடனே கிளம்பி வர சொல்றா அப்படின்னு பழனி சொல்ல, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு முகத்தை தொடச்சிட்டு, சரி மாமா நீ கிளம்புங்கிறாரு சரவணன். காசு அப்படின்னு அவரு எடுக்க போக, மாமா காசு நான் கொடுத்துக்கிறேன் நீ கிளம்புங்கிறாரு சரவணன். சரி மாப்பிள அப்படின்னு டம்ளரை வைக்கிறவரு, இத பாரு மாப்பிள, நீ அந்த மயிலை பத்தியே நினைச்சிட்டு இருக்காம யோசிச்சுட்டு இருக்காம கடைக்கு போய் வேலையை பாரு என்ன அப்படின்னு பழனி கொஞ்சம் சங்கடத்தோட சொல்ல, சரி மாமாங்கிறாரு அவரு. பாத்துக்கோ கிளம்புனி அப்படின்னு தோல்ல தட்ட, சரி மாமான்னு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு சரவணன். இந்தாங்கண்ணே 2 டீ அப்படின்னு பணத்தை கொடுக்குற சரவணன் பயங்கர டென்ஷனோட நிக்கிறாரு. அவரு மனசுல மயில அந்த லேடி கிட்ட பேசிட்டு வர்றதும் ரொம்ப ஜாலியா இருக்கதுமா தான் தோணுது. எவ்வளோ ஜாலியா இருக்கா, எவ்வளோ தெனாவட்டா போயிட்டு இருக்கிறா, எவ்வளோ சுவாரஸ்யமா பேசிட்டு போயிட்டு இருக்கிறா அப்படின்னு நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. யோசிச்சு டென்ஷன் ஆகுறவரு சே அப்படின்னு கோவமா போய் வண்டி எடுக்கிறாரு. வீலிங் பண்ண போற மாதிரி பயங்கரமா முறுக்குன்னு எக்ஸிலேட்டரை முறுக்கிட்டு இருக்காரு. மயிலு பாவம் அங்கிருந்து கிளம்பி சிவனேன்னு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு இருக்க இவர் ஒரு சின்ன சர்க்கிள் அடிச்சு மயிலு முன்னாடி கொண்டு வந்து வண்டிய வெடுக்குன்னு நிறுத்துறாரு. நிறுத்திட்டு இறங்கி மயில் முன்னாடி போய், ஏய்
நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாரு. மயில் கொஞ்சம் திகைச்சு போனாலும் நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியலன்றாங்க. உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? அன்னைக்கு என்னென்னமோ சொன்னியே, குற்ற உணர்ச்சியில குமுறிக்கிட்டு இருக்கேன்னு. இதுதான் குமுறுற லட்சணமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ ஜாலியா தான் இருக்க, எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்கிற. நான் தான் சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நின்னுட்டு இருக்கிறேன். என்னென்ன பண்ணிட்ட நீ? எப்படி எல்லாமோ இருந்த என் வாழ்க்கைய அப்படியே திருப்பி போட்டுட்ட. முன்னால என் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போச்சு. வீட்டுல இருக்கவங்க கிட்ட கூட நிம்மதியா பேச முடியல. யார் மேலயுமே எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. என் கூட பேசுறவங்க எல்லாம் உண்மையை சொல்றாங்களா பொய்ய சொல்றாங்களான்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு குமுறுன்னு குமிறிட்டு இருக்காரு அவரு. மயிலே ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்து அமைதியா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு என்னைய பண்ணிட்ட நீ, எம்பட்டு பொய்யே, ஒரு நாளைக்கு ஒரு பொய்யன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்த நீ அப்படின்னு அவரு கத்திட்டு இருக்க. மயில ரொம்ப நிதானமா நிக்கிறாங்க. பொய் சொன்னதோட வா நிப்பாட்டின நீ, கோர்ட்டு கேஸ், நீ என் குடும்பத்தையே அலைய விட்டல, அதானே நீ சந்தோஷமா ஜாலியா தான் இருக்க. தெரிஞ்சவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டன்னு எல்லார்கிட்டையும் ஜாலியா பேசி பேசி திருச்சி சுத்திக்கிட்டு தான் இருக்க நீ. ஆனா கடைசியில கோர்ட்டு ஹியரிங்னு வரும்போது அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சுட்டு வந்துருவல்ல நீ அப்படின்னு சரவணன் கத்திட்டு இருக்க. ஷோ எதுக்கு அவர் இந்த கத்துறாருன்னு தெரில. நாம பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருக்கோன்ற மாதிரி மயில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி ஜட்ஜு முன்னாடி வந்து நின்னுகிட்டு எனக்கு என் மாமா தான் வேணும்னு வந்து நின்றுவல்ல அப்படின்னு சரவணன் கத்திட்டு இருக்க. அவர் முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு பேசாம திருப்பிக்கிறாங்க மயில். ஏய் இவ்வளவு பேசுறேன்ல, வாயை திறந்து ஏதாவது பேசு. ஆஹா இல்ல மாமா, நான் நல்லவதான் மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி நடிப்பியே, அதாவது பண்ணு, எதுவுமே பேசாம பொம்மை மாதிரி நின்னுட்டு இருக்கிற அப்படின்னு டென்ஷன்ல எதிர்னு எகிர்றாரு சரவணன். மயில சிவனேன்னு விலகி போனாலும் இப்ப சரவணன் விடுறதுக்கு ரெடியா இல்ல போல இருக்கு. தேடி போய் வம்பிழுத்துட்டு இருக்காரு. ஏய் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா, இப்படி பைத்தியக்கார மாதிரி ரோட்ல நின்று புலம்ப விட்டுட்ட அப்படின்னு சரவணன் கத்திட்டு இருக்க. மயில அமைதியா அவர் முகத்தையே பாக்குறாங்க. ஆனா ஏனோ தெரியல, சரவணனை பார்க்க இன்னைக்கு எனக்கு ஒரே சிரிப்பா தான் வருது. மயிலு அமைதியா பார்வையை திருப்பிக்க. இங்க பாரு, என்னையும் என் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்திட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சிடாத அப்படின்னு சரவணன் விரல நீட்டி கத்திக்கிட்டு இருக்க. நான் எதுக்கு அப்படி நினைக்க போறேன்ற மாதிரி மயிலு சிவனேன்னு பாக்குறாங்க. இங்க பாரு, கண்டிப்பா நீ அனுபவிப்ப, மொத்தமா அனுபவிப்ப, எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து வச்சு அனுபவிப்ப, பாரு பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு டென்ஷன் தலைக்கேறி அவரு கத்திட்டு இருக்க. சரி பேசி முடிச்சிட்டீங்கல்ல, நான் போறேன்ற மாதிரி அமைதியா போறாங்க மயிலு. சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இன்னும் டென்ஷன் பயங்கரமா ஏறிட்டு இருக்குது. இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கிற, எந்த பதிலும் சொல்லாம போறல்ல அப்படின்னு இருக்கிற கோவத்தை பூரா கையில கொண்டு வந்து வண்டியோட சீட்டை ஒரே குத்துறாரு சரவணன். வீட்டுல முத்துவேல் அவரோட பெட்ல அமைதியா உட்கார்ந்துருக்காரு. இங்க கதிர் அவங்களோட பெட்ரூம்ல இருக்காரு. மச்சான் நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் டிராவல்ஸ பாத்துக்க முடியுமா? நான் திருச்சி வரைக்கும் போக வேண்டி இருக்குடா. தேங்க்ஸ்டா அப்படின்னு கதிர் போனை கட் பண்றாரு. கட் பண்ண கையோட முத்துவேலு கூப்பிடுறாரு. அவரு அமைதியா உட்கார்ந்துருக்க முத்துவேல் போன் அடிக்கவும் திரும்பி பார்த்துட்டு கையில எடுக்கிறாரு. நிதானமா போன் ஆன் பண்ணி ஹலோங்கிறாரு. ஹலோ அப்படின்னு கதிரும் அடுத்து என்ன பேசுறதுன்னு அமைதியா நிக்கிறாரு. 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க. நாளைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் திருச்சிக்கு கிளம்பிடலான்றாரு கதிர். நான் தான் சொன்னேனே, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு அப்படிங்கிறாரு முத்துவேல். இல்ல வேணாம் நானும் வர்றேன் அப்படின்னு கதிர் சொல்ல கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கவரு, எதுக்காக எனக்காக நீ வேலையெல்லாம் விட்டுட்டு வரணும் அப்படின்னு கேக்குறாரு. டிராவல்ஸ பாத்துக்க சொல்லி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன், அவன் பாத்துக்குவான்றாரு கதிர். இல்ல வேண்டாம், என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, உடம்பு சரியில்லாத ஒருத்தர் தனியா ஹாஸ்பிட்டல் போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் சாதாரண காய்ச்சல் தலைவலினா கூட பரவாயில்ல, உங்களுக்கு எதுவும் இருக்க கூடாது, எதுவும் இருக்காது. இப்ப நீங்க என்ன மனநிலையில இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தனியா விடுறதுக்கு எனக்கு மனசு வராது. உங்களை நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, அதில் நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு முத்துவேல் ஆரம்பிக்க, டைரக்டா நாம 2 பேரும் ஒன்னா வீட்ல இருந்து போக முடியாது. நான் தெரு முனையில கார்ல வெயிட் பண்றேன், நீங்க அங்க வந்துருங்க அப்படின்னு கதிர் கேட்க, முத்துவேல் எதுவுமே சொல்லாம அமைதியா உட்கார்ந்துருக்காரு. 2 பேரோட காதுலயும் போன் இருக்க. 2 பேரோட சுவாசமும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப க்ளோஸா கேட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.